தாவேக்கான்றது இவங்களுக்கு வந்து அன்புமணிக்கு பாஜகவோட அவர் வந்து ஒரு கார்டியலாக தொடர்ந்து இருந்துட்டு இருக்கார். பல காரணங்களுக்காக பாஜகவோட அவர் இருக்கார் வச்சுக்கோங்களேன். அதனால தொடர்ந்து அதோடு இருக்கார். சரி, நம்ம நல்லதோ கெட்டதோ தேர்தல் கமிஷன் அவங்க கையில் தான், பாஜக கையில் தான் இருக்குது. அவங்க தயவு தேவையாக இருக்குது. எதுக்காக எடப்பாடி பாஜக தூங்கின்னு இருக்கார்? அவருக்கும் இந்த இன்னும் பல பிரச்சனைலாம் இருக்குல்ல. அதனால் பாஜகவோட இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், வேற என்ன இருக்குது? ஆனால் இன்னொன்று, இப்போது ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணி போனால் ஃபஸ்ட்டு திமுக அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ராமதாஸ் அவர்களுக்கு வேறு ஆப்ஷன் என்ன? அவர் வந்து திரும்ப அதிமுக பாஜக கூட்டணியில் சேருவார்? அவர் அது சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அன்புமணி இருக்கிறது அவர் எப்படி சார் போவார்? அவர் அன்புமணி தலைவர்னு சொல்லியிருக்கிற இடத்துல இவரும் போயிட்டு அவரை தலைவர் இல்லைன்னு சொல்கிற ஒருத்தர் வந்து அவர் தலைவராக எடுத்துன்னு எப்படி அங்கே போவார்? அவர் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவருக்கு வந்து மிஞ்சி போனால் வந்து அவர் தாவேக்கால கூட அவருக்கு வந்து அவருடைய சீனியாரிட்டிக்கும் அதுக்கும் தாவேக்கால போய் விஜய்கிட்டலாம் பேசுகிற அளவுக்குலாம் வந்து ராமதாஸ் அவர்கள் இந்த வயசில் போய் அவங்கெல்லாம் போய் பேசுவாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஸ்ரீகாந்தின்னு அவர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவரோட டாக்டர், அவர் அந்தம்மா ஒருவேளை தாவேக்காவோட போகலான்னு நினச்சி அவங்க போய் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது பண்ணாங்கன்னா அது உண்டு. அதுக்கான வாய்ப்பை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் திமுக அணியில் போனால் வந்து முதல்ல வந்து திமுக அணியில் சீட்டு கொடுக்கறதுக்கு இல்லை, நம்பர் ஆஃப் சீட்ஸ் அங்கேயே ஏகப்பட்ட பேர் இருக்கிறவங்களே அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. அதுவே பிரச்சனை. ரெண்டாவது, இவர் உள்ளே வந்தால் அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜான்னு யோசிக்கிறாங்கல்ல. இதுவரையும் பாமக இல்லாதையே 3 தேர்தலை வெற்றி கண்ட பிறகு இவர் சேர்த்துட்டா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டு நமக்கு கிடைக்குமா கிடைக்காது தெரியாது. இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. பட்டியலில் ஓட்டு கிடைக்குமா? அது விஜய் வேறு வந்திருக்காரு. பட்டியலில் ஓட்டோ வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டெல்லாம் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இது மாதிரி பண்ணிட்டா நமக்கு அந்த ஓட்டுகள் மிஸ் ஆகிடும். அதனால் அவங்க யோசிப்பாங்க. அவர் தனியாக நின்னா பெட்டர்னு நினைப்பாங்க.